அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஈஸியான குயிக்கான ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஒயிட் குஷ்கா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தான். முதல்ல நான் இங்கே மீடியம் சைஸ் 2 வெங்காயம் ஸ்லைசஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். புதினா, அதுக்கப்புறம் கேரட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். கேரட் ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரிசி ஊற வச்சிடலாம். நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். முதல்ல நான் இங்கே புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். முதல்ல நான் இங்கே 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி அது ஊற வச்சிடலாம் ரைஸை. இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுமே ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம் ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஸ்மெல் நல்லா வரணும், புதினா ஸ்மெல்லும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ஒயிட் குஷ்கா. மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபைனலி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாயில் ஆக விட்டுடலாம். நான் இங்கே ஹை ஃப்ளேமில் தான் பாயில் ஆக விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் விடும்போது நல்லா பாயில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புல்லட் ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சுருந்தோம்ல ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது டோட்டலாகவே 20 மினிட்ஸ் தான் குக் ஆகிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் குருமாக்கு சிக்கன் குருமா, மட்டன் குருமா, சால்னா எதுவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரைஸுக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி கீ தான் யூஸ் பண்ணுறேன். மேலே இந்த மாதிரி ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே மேலே நல்லா தண்ணியெல்லாம் இங்கே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும் கீழே அடியில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணி விட்டுக்கலாம். கீ ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியாகவும் இருக்குது பார்த்தீங்களா ரைஸு. ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பரான குஷ்கா, ஒயிட் குஷ்கா ரெடி.